பேராவூரில் காங்கிரஸ் வேட்பாளர் கருமாணிக்கம் தீவிர வாக்கு சேகரிப்பு, உற்சாக வரவேற்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கருமாணிக்கம் பேராவூர் பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவருக்கு கூட்டணி கட்சியினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் ஒன்றியம் பேராவூர் பகுதியில் திருவாடனை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கருமாணிக்கம் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டாள். பிரச்சாரத்திற்காக பேராவூர் வந்தடைந்த வேட்பாளருக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் திரண்டு வந்து ஆளுயர மாலை அணிவித்தும் சால்வைகள் போர்த்தியும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்த பிரச்சார நிகழ்வில் முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் செல்லத்துரை அப்துல்லா, ராமநாதபுரம் ஒன்றிய திமுக செயலாளர் கே டி பிரபாகரன், வட்டார காங்கிரஸ் தலைவர் காருகுடி சேகர், மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் துல்கீப் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் அடையாறு பாஸ்கர் உள்ளிட்டோர் வேட்பாளருடன் இணைந்து வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். மேலும் இந்த நிகழ்வில் திமுக ஒன்றிய துணை செயலாளர் ஆறுமுகம், காங்கிரஸ் நிர்வாகிகள் வாணி இப்ராஹிம், துரைப்பாண்டி, காவனூர் கருப்பையா மற்றும் திமுக நிர்வாகிகள் செந்தில்குமார், அம்மன்கோவில் செல்வா, ஒன்றிய அவைத்தலைவர் ஜெயபால், மாணவரணி அமைப்பாளர் அரகர், ஐடி விங் சுரேஷ் என ஏராளமான கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். திறந்த வாகனத்தில் சென்ற வேட்பாளர் கருமாணிக்கம் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து வாக்குறுதிகளை வழங்கினார். கூட்டணி கட்சிகளின் பலமான ஆதரவுடன் நடைபெற்ற இந்த பிரச்சாரம் பேராவூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியன் பாட்டம் புட்ட கொட்டிய புதிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா. மக்களெல்லாம் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா. ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா. அவர்கள் போன தேர்தலில் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்க ஜெயிச்ச உடனேயே உங்களுக்கு உரிமை தொகையா 1000 ரூபாய் கொடுப்போம் கொடுத்துட்டு இருக்காங்களா? மீண்டும் ஜெயிச்ச உடனேயே இந்த உரிமை தொகை உயர்த்தி உங்களுக்கு 2000 ரூபாயா கொடுப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மகளிருக்கான இன்னைக்கு அரசா மகளிருக்கு தான் இன்னைக்கு திட்டங்கள் ஏராளமாக நமக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுக்க போறாங்க. அதை நீங்க வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மிக்சியோ, கிரைண்டரோ, ஃப்ரிட்ஜோ, டிவியோ, ஃபேனோ என்ன தேவையோ அதை நீங்க பக்கத்துல இருக்க கடையில உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியை வாங்கிக்கலாம். அதுக்கு அரசாங்கமே பணம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, முதல்வர் காப்பீடு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காப்பீடு திட்டத்துல முன்ன எல்லாரும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இன்னைக்கு இந்த வைத்தியத்துக்கு கம்மியா தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு நபருக்கே 10 லட்சம் ரூபாய் வரையும் இலவசமா வைத்தியம் பண்ணிக்கலாம்னு இந்த காப்பீட்டு திட்டத்தை இன்னைக்கு உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சின்ன பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம், பெரிய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு லேப்டாப் திட்டம், இந்த மாதிரி இலவச விடியல் பேருந்து, இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களா இன்னைக்கு தொடர்ந்து நம்ம முதலமைச்சர் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
அது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய திட்டம் ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. நான் சட்டசபையில பேசும் பொழுது தொடர்ந்து எங்க பகுதியில குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு, அதுக்காக ஒரு திட்டத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லி முறையிட்டோம். சட்டசபையில பேசணும். அதற்காக நமது முதலமைச்சர் அவர்கள் நம்ம மாவட்டத்திற்கு 2800 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம மாவட்டத்துக்கு நம்ம தொகுதிக்கு மட்டும் சுமார் 700 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த திட்டம். நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம், கருப்பு கலர்ல ஒரு பைப்பு போட்டு வேலை நடக்குதா, அதான் அந்த திட்டம். இன்னும் 3 மாசத்துல இந்த வேலை முடிஞ்சிடும். ஏன் தாமதம் ஆயிருக்கு அப்படின்னா, தண்ணி எங்க இருந்து வருது தெரியுமா? காவேரியில இருந்து தண்ணி வருது. உங்களுக்கு அங்க இருந்து பைப்பு போட்டு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பணி முடியும் பொழுது உங்களுக்கு வீட்டுக்கு வீடு பைப்பு போட்டு 24 மணி நேரமும் தண்ணி வர்ற மாதிரி அந்த திட்டத்தை இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 50-60 வருடங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காது. அவ்வளவு தொடரணும். அதுக்கு நீங்க தொடரணும்னா கை சின்னமா நீங்க எல்லாரும் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். கை சின்னம் முதல் பட்டன்லயே இருக்கும். முதல் பட்டன்ல இருக்கும் கை சின்னம். நீங்கள் முதல் பட்டன்லயே இருக்கும், மறந்துடாதீங்க. முதல் பட்டன்ல